பந்தாய் டலாமில் உள்ள இண்டா வாட்டர் கொன்சோர்டியத்தின் கழிவு நீர் தரமேற்றல் உலையில் விஷவாயு தீப்பற்றி எரியும் ஆபத்து மிக அதிகமாக இருப்பதால் தேடல் மீட்பு குழுவினருக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இடையூறாகவும் இருக்கிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 15 மீட்டர் உயரமுள்ள கழிவுநீர் டாங்கியில் விஷவாயு நிறைந்திருக்கிறது. பட்டண தீப்பற்றி எரியும் அபாயமும் உள்ளது. அந்த டாங்கியை சோதனை செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை 2 அதிகாரிகளும் திங்கட்கிழமை 4 அதிகாரிகளும் பணியில் அமர்த்தப்பட்டதன் வழி இந்த உண்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை சுமார் 8:20 மணியளவில் ஜாலான் மஸ்ஜித் இந்தியா மலேயன் மென்ஷன் முன் உள்ள நடைபாதையில் நடந்து சென்றபோது திடீரென மண் உள்வாங்கியதில் ஏற்பட்ட 8 மீட்டர் ஆழமுள்ள பாதாள குழியில் விழுந்து காணாமல் போன ஆந்திரா குப்பம் பகுதியைச் சேர்ந்த 48 வயது விஜயலட்சுமியை தேடி மீட்கும் பணியில் தீயணைப்பு மீட்பு இலாக்கா, போலீஸ், கோலாலம்பூர் மாநகர் மன்றம் ஆகிய தரப்புகளுடன் கரம் சேர்ந்து இண்டா வாட்டர் கொன்சோர்டியமும் களம் இறங்கியிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து லிம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் ஃபாமி ஃபட்ஜில் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.